ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இப்ப விஜய் உண்மையில என்ன செய்வார்? எல்லாரும் ஓட்டு பிச்சைக்கு எங்க போவாங்களோ அந்த இடத்துக்கு அவரும் போறாரு. மத அரசியல் வெளிப்பாடு தானே. விஜய் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. 6 மணிக்கு மேல பாம்பா ஏதாவது மாறி வராங்கிறது. 8 லட்சம் பேர் வந்தாலும் 8 லட்சம் பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. தொகுதி சார்ந்து விஜய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. மக்கள் பிரச்சனை பேசுவீங்களா? என்ன மாற்றம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும்? நீங்க இதை கூட நீ திமுக தான் காப்பிடுவீங்களா? அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியா தேர்தல் பிரச்சாரம் ரத்து செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அவர் போகக்கூடிய எல்லா பிரச்சாரங்கள்லயும் பேசாம ரோடு ஷோ மட்டும் நடத்திட்டு வராரு. என்ன காரணம் சார்? பின்புலம் என்ன? அவர் நீங்க முதலாக பெரம்பூர்ல தான் ஆரம்பிச்சாருங்கிறத பார்த்தோம். என்ன சொல்ல போனா பெரம்பூருக்கு முதல் நாள் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்துச்சு. அந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துல தான் அவர் எல்லோரும் எனக்கு வாக்களிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருந்தாரு. எல்லோரும் எனக்கு வாக்களிங்க விஷயத்த சொன்னாரு. எல்லாருக்கும் நான் சொல்றது, குறிப்பாக ஜென்சி தலைமுறைக்கு நான் சொல்றது, எல்லாரும் 23ஆம் தேதி காலைல எந்திரிச்சு கிளம்பி போய் அந்த கியூல நின்று விசில பார்த்து ஒரு அழுத்திட்டு வந்துருங்க அப்படிங்கிறத சொல்லி சொன்னாரு. அதுலேயே நான் ரொம்ப வலியோட இருக்கேன், நான் ரொம்ப வேதனையோட இருக்கேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், உங்களுக்காக தான் வர்றேன், உங்களை நம்பி வர்றேன், எனக்கு கைவிட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்லி சொன்னார். அன்னைக்கு அது பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. ஓகே, விஜய் சொல்லப்போனா அவருக்காக சோசியல் மீடியால களமாடுற பல பேர் அன்னை பாருங்க, அண்ணன் அம்பிக்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது பாருங்க, ரொம்ப கோபமா பேசிட்டு வந்தாரு. அப்படியே இதை விட்டுட்டு எல்லாரும் எனக்கு வாக்களிங்க அப்படிங்கறது எவ்வளவு நல்லா சொன்னார் பாருங்கிறது அது தொடர்ச்சியா சோசியல் மீடியால ப்ரமோட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்த நாள் அவர் பெரம்பூருக்கு போனாரு. பெரம்பூர்லயும் கிட்டத்தட்ட அதே மேட்டர் கொஞ்சம் கூட அச்சு பேசாம இதே விஷயத்த பேசினார். நான் வழியோட வந்திருக்கிறேன், நான் வேதனையோட வந்திருக்கேன், இந்த களம் யாருக்கு? டிஎம்கே டிவிகே எல்லாரும் காலைல எந்திரிச்சு நீங்க போய் போங்க, அதே மாதிரி எல்லாரும் எனக்கு வாக்களிங்க, இதே மாதிரி ரிப்பீட் பண்ணார். நான் பாக்குற பார்வையாளருக்கு என்ன ஜெகதீஸ்வரன் இது வரைக்கும் 3 தடவை இதே சொல்லிட்டான்னு சொல்லி நான் ஒரு எரிச்சல் வரும். இதேதான் விஜய் 2 இடத்துல இல்ல 3 இடத்துல இல்ல, போற எல்லா இடத்துலயும் இது தொடர்ச்சியா பண்ண மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சி, பெரம்பூர், அதற்கு பிறகு வேற எங்க போனார் அவரு, அடுத்தடுத்த ஊர்கள் எங்க போனாலும் சரி, அது நெல்லை, கன்னியாகுமரி, எல்லா இடங்களையும் விஜய் பேசுற ஒரே வார்த்தை, நான் வழியோட இருக்கேன், நான் வேதனையோட இருக்கேன், எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வர்றேன், காலைல எந்திரிச்சு போய் விசிலுக்கு அழுத்திருங்க, இது டிஎம்கே டிவிகே. இதை தாண்டி விஜய்கிட்ட பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டென்ட்டே இல்லை. நீங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊர் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவாங்க. உதாரணத்திற்கு இப்ப நெல்லை போறீங்களா, நெல்லையில தாமிரபரணி ஆறு பாருங்க எவ்வளவு மாசா இருக்கு, இவ்வளவு மாசுபடுறதுக்கான காரணம் எந்த ஆட்சி, திமுகவா அதிமுகவா? இதை நம்ம மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? திருநெல்வேலி மாநகராட்சி எப்படி மோசமா இருக்கு, அதை நம்ம சீர்படுத்துறதுக்கு என்ன வேலைகள் பண்ணணும், திமுக இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக என்ன பண்ண தவறுனாங்க அப்படிங்கிற விஷயங்களை பேசுனீங்கன்னா மக்களோட கனெக்ட் ஆக முடியும். ஓகே, திருநெல்வேலி நெல்லை மக்கள் அப்பா இவர் தான் சூப்பரான ஆளு, ஆலங்குளம் சார்ந்து விஷயங்களை பேசுறாரு, திருநெல்வேலி சார்ந்த விஷயங்களை பேசுறாரு, அடுத்தடுத்த எல்லா தொகுதிகள் சார்ந்த விஷயங்களை கடைகளோடு சார்ந்து பேசுறாரு அப்படின்ட்டு அந்த தொகுதி சார்ந்து கூட விஜய் எவ்வளவு அறிவோட பேசுறாரு அப்படின்னு அவங்க கனெக்ட் ஆவாங்க. விஜய் கண்டென்ட் இல்லாத காரணத்தினால, பேசுகின்ற கண்டென்ட் ஒரே கண்டென்ட்ங்கிறதுனால பல இடங்களையும் ரிப்பீட் பண்ண போறாருன்னா வர்றவங்க எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு. இன்னொன்னு, இன்ன பொறுத்த வரைக்கும் விஜயை பார்க்க வர்ற கூட்டம் அவருடைய முகத்திற்காக வர கூட்டம். விஜய் எனக்கு பார்க்கணும், விஜய் என்ன பேசினார்ங்கிறது முக்கியம் இல்லை, விஜய் வெறும் வாயசார்னா கூட போதும். இது சனிக்கிழமை அரசியல் காலத்திலே துவங்கிருச்சு. சனிக்கிழமை அரசியல் காலத்துல முதலாக திருச்சிக்கு போகும்போது அவரோட வயரெல்லாம் கட் ஆயிருச்சு, வெளியே மைக்ல ஒண்ணுமே கேட்கல. அதையும் மீறி விஜய் பேசிட்டே இருந்தார், கேட்டாலும் பரவாயில்ல கேட்காட்டி பரவாயில்லன்ட்டு. கூட்டம் கொஞ்சம் பேர் கலைஞ்சு போனாங்க. அப்ப கூட சொன்னாங்க விஜயோட பேச்சு கேட்கறதுனால கூட்டம் கலைஞ்சது இல்ல, நான் வந்தது விஜயை பார்ப்பதற்கு. விஜயை பார்த்துட்டு விஜய் என்ன பேசுறா எனக்கு என்ன, திருச்சி பத்தி எனக்கு என்ன பிரச்சனை, நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. மதுரை மாநாட்டுல விஜய் ராம்ப் வாக் முடித்த உடனேயே ஒரு கூட்டம் பெருசா கிளம்பிச்சு. விஜய் இங்க பேச ஆரம்பிச்சாரு, இங்க கூட்டம் கிளம்பிருச்சு. ஏன்னா நான் விஜயை பார்த்துட்டேன், நான் துண்டை வீசினேன், அவர் கேட்ச் பிடிச்சாரு, அவர் துண்டை ஏன் மேல போட்டாரு, நான் முடிஞ்சா குட்டிக்காரன் அடிச்சு அவரை போய் பக்கத்துல போய் கட்டி பிடிச்சேன், அதெல்லாம் நடந்துருச்சு. விஜய் ஓடி வந்தாரு, நான் ரசிச்சுட்டு
விஜயை வச்சு நான் ரீல்ஸ் எடுத்துட்டு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு நான் என்ன வச்சு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இதை விட எனக்கு என்ன பெருசா வேணும் வாழ்க்கையில, அவ்வளவுதான் என்னோட ஜென்ம சாவல்யமே நடந்துருச்சு, இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லை அப்படிங்கிற கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள் விஜயை பார்த்தாலே போதும். விஜய் என்ன பேசினா எனக்கு என்ன, இன்னொன்னு அவன் மனசுக்குள்ள. இரண்டாவது முறை திருச்சிக்கு போகும்போதும் முதவாட்டி திருச்சிக்கு போகும்போது எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதே அளவு கூட்டம் வந்து குறையாம வரதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்ல, நீங்க அவரு உச்சபட்ச நடிகருங்க, அதுலலாம் மாற்றமே இல்லை. விஜய்ங்கிற அந்த தலைவரை பார்ப்பதற்கு, தலைவர்ல அந்த நடிகரை பார்ப்பதற்கு, தலைவர் கூட தான் நடிகரை பார்ப்பதற்கு அவர் தொடர்ச்சியா தயாரா இருக்காரு. நீங்க ஸ்கிரீன்லயே இப்ப கோட்டு படம் நான் 4 வாட்டி பார்த்தேன், ஒருவேளை இது வந்து ஜனநாயகம் வந்துச்சுன்னா 5 வாட்டி பார்த்திருப்பேன், நான் அதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு வெறிபிடித்த ரசிகர் கூட்டம். சாதாரண ரசிகர்களை பேசல, விஜய்க்காக என்ன வேணாலும் செய்வேன். ஒருத்தர் சொல்ற கழுத்து அறுத்துட்டு செத்துருவேன், இங்கே எங்க அண்ணனுக்கு கழுத்து அறுத்துட்டு சாவேன், என் குடும்பத்தை அண்ணன் பார்த்துக்குவார், அண்ணெல்லாம் பார்க்க மாட்டார், பட் ஸ்டில் அவர் அது நம்புறார். என்னோட தலைவனுக்கான என்னோட குழந்தை இறந்தா கூட அதை பத்தி பிரச்சனை இல்லை, என் கரு கலைஞ்சா கூட பிரச்சனை இல்லை, என்னோட கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க அப்பா அம்மா சேர்ந்து அங்கீகரிக்கிறாங்க, ஆமா விஜய்க்காக கணவர் விட்டுட்டு என் பொண்ணு வந்துட்டா, இதுல என்ன பெரிய பிரச்சனை சொல்லி கேட்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 3 தடவை வந்த பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க முதலைக்கும் இப்ப கொஞ்சம் கூட்டம், இப்ப நீங்க திருவள்ளூர் போயிட்டு இருக்காரு, திருவள்ளூர்ல ரோடு பக்கத்துல ஆட்கள் இல்ல, வண்டி வேகமா தான் போகுதுங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர் தூக்கி பிடிச்சாங்களோ அதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் போடுறாங்க. இன்னைக்கு எங்க ரோடு ஓரத்துல ஆட்கள் இல்ல. ஏன் காரைக்குடியில என்ன நடந்துச்சு? மதுரையில இருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஆட்கள் இருந்தாங்க, காரைக்குடியில விஜய் தேடி பார்த்தாரு, ஆட்களே இல்ல. நீங்க அங்கேயே சனிக்கிழமை அரசியல்லையே முதல் வாரம் வந்து திருச்சியில நடந்த போதும், அதுக்கு அடுத்த வாரம் வந்து நாமக்கல் அங்கே போனார், அங்கேயே கூட கம்மியா தான் இருந்துச்சு. கரூர்ல நைட்டு சாயந்தரம் நாமக்கல் போகும்போது கூட அந்த ரோட்டு ஓரத்துல ஆட்கள் இல்லாம காட்சிகளும் பார்த்தோம். சில ஊர்கள்ல நடக்குது, இன்னும் சில ஊர்ல ஆர்கனைஸும் பண்றாங்க. நீங்க திருச்சி புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் இருந்து ஆட்களை நீங்க சுத்தி இருக்க ஆட்களை வாங்கன்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்றாங்க. நெல்லையில் வந்தது நெல்லை கூட்டம் பிளஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு கூட்டம். இதை புஷி நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவார். புஷி வந்து பல விஷயங்கள்ல அவருக்கு அரசியல்லாம் தெரியாது, ஆனா ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது மக்கள் இயக்க காலத்துல தளபதி வராது, தளபதிக்கு எவ்வளவு பெரிய கூட்டத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப கவனமா இருக்காரு. சோ ரெண்டுமே நடக்கத்தான் செய்யும். அதனால ஒரு தன்னியல்பாக வருகின்ற கூட்டம் என்பது ஒண்ணு, ஆர்கனைஸ் பண்ணி துண்டு போட்டுக்கிட்ட நிர்வாகியாக இருந்து தளபதி வந்தாருன்னா இங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற கூட்டம் ஒன்று. அதனால இந்த 2 கூட்டமும் தொடர்ச்சியா வர ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம இந்த மீடியால காண்பிக்கப்படுகின்ற அந்த விதம் என்பது, அவங்க எப்பொழுதுமே வந்து மேல ஒரு ட்ரோன் ஷாட் வச்சு விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. இது எல்லா தரப்புமே நடக்குது. நீங்க வந்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடக்குது, உதயநிதி ஸ்டாலினுக்கு நடக்குது, ஸ்டாலினுக்கு நடக்குது, சீமானுக்கு நடக்குது, எல்லோருக்குமே நடக்குது. ஆனா மீடியா இதை வெவ்வேறு ஆங்கிள ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து மேபி ஆதவர்ஜுனா நல்லா அவங்களை வந்து பே பண்றாரா அப்படிங்கிறது தெரியல, இல்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இதனால வியாபாரம் ஆகுது, டிஆர்பி ஆகுது அப்படிங்கிறக்க பண்றாங்கன்னு தெரியல. அதுவும் நடக்கத்தான் செய்கிறது. நான் இதே சொல்றேன்னா, இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்த பிறகு விஜய் எப்படி ஜெயிக்காம போவாரு, இல்ல விஜய் தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படிங்கிற இடத்துக்கு போறோம்ல, அது நடக்காது. எல்லாரும் சொல்ற வாதம் அதுதான், விஜய்க்கு வர கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படிங்கிற. அதுல மாறுபடுறேன். விஜய் வேற கூட மாறும். நான் சொல்றேன், அதை சேர்த்தா சொல்றேன். இந்த கூட்டம் ஆனால் உங்களை ஆட்சி கட்டில உட்கார வைக்க போதாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க வர ஆயிரக்கணக்கான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் ஓட்டுகளாக மாறும். விக்கிரவாண்டியில் 8 லட்சம் பேர் வந்தாலும் 8 லட்சம் பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. மதுரைக்கு 6 லட்சம் பேர் வந்தா 6 லட்சம் பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. கரூர்ல 27,000 பேர் இருந்தாலும் 27,000 பேரும் கரூர்ல விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. எனக்கு மாற்று கருத்தே இல்ல. நான் மற்ற அரசியல் விமர்சகர்கள் மாதிரி நான் பொய் சொல்ல விரும்பல. விஜய்க்குத்தான் வாக்குகள் விழும். நான் டே1 அதை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த பெர்சன்டேஜ்ங்கிறதுல நான் மாறுபடுறேன். 24% விஜய் ஆட்சி அமைச்சிருவாரு, விஜய் எதிர்கட்சி ஆயிடுவாரு, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. விஜய் ஆட்சி வைக்க மாட்டார், விஜய் எதிர்கட்சி தலைவராக வரமாட்டார். விஜயே 2 தொகுதிகள்ல ஒரு தொகுதியில முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்காரு. ஜெயிப்பாருங்கிற நிச்சயம் இல்லை. 2 திருச்சியில வந்து எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. பெரம்பூர்ல முட்டி மோதுறார், திமுக முட்டி மோதுது. அந்த தொகுதியில அப்படியே ஜெயிக்கணும்ட்டு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் நேற்று வந்து பயங்கர மெனக்கட்டுறாங்கிற பார்க்க முடிகிறது. அந்த நடக்கும். அதிலே கூட விஜய் முட்டி மோதுவாரை தவிர ஜெயிப்பாருங்கிறது தெரியல. தாவேக்க பெர்சன்டேஜா வாங்கியிருந்தா கூட சீட் கன்வெர்டபிலிட்டி பெருசா நடந்திருக்குமானா நடந்திருக்காது. நான் அதை சேர்த்து சொல்றேன். இது நடக்கும். ஒரு பெர்சன்டேஜ், பெரிய பெர்சன்டேஜ் முதல் தேர்தல் அங்கீகாரோட கட்சியாக இருக்கும். விஜயகாந்த் வாங்கினதெல்லாம் தாண்டி ஓட்டுகள் வாங்கியிருப்பாரு, ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருப்பாரு தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில், அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் நான் சிஎம் ஆயிட்டேன் அந்த கனவுல இருக்காரு இல்லையா, அந்த கனவு பழிக்காது நான் சொல்றேன். இப்ப திருச்சியில வந்து 2ஆம் முறை பிரச்சாரம் செய்த விஜய் அவர்கள் குறிப்பா வந்து சர்ச்சுக்கு போறாரு, கோயிலுக்கு போறாரு, மசூதிக்கு போறாரு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? முன்னாடி பிரச்சாரத்தை அப்படி போனது இல்லையா அவர்? ஓட்டு பிச்சை தான், வேற என்ன சொல்றது. எல்லாரும் ஓட்டு பிச்சைக்கு எங்க போவாங்களோ அந்த இடத்துக்கு அவரும் போறாரு. இதை பேசிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. நான் இன்னைக்குமே விஜயோட அரசியல் குறித்து நான் விமர்சிச்சு பேசியிருக்கேன். நான் அந்த கட்சியில இருந்தவன், அந்த கட்சி எவ்வளவு மோசமாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சிச்சு பேசினவன். விஜய் நீங்க வந்து மேனிஃபெஸ்டோ எல்லா விஷயங்களிலும் நல்லதா இருந்தா நல்லதுக்குன்னு சொல்லியிருக்கேன். தப்பு சரியா இல்லைன்னா சரியா இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா என்னைக்கு நான் ஒரு லைன் மெயின்டைன் பண்ணிருக்கேன், விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட தலைவராக தான் நான் பார்க்கிறேன்.
அவர் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறார். அந்த நடிகருக்கு எப்படி எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் அவருக்கு ரசிகர்களா இருக்கிறார்களோ அதே மாதிரி விஜயும் எல்லார் மேலேயும் ஒரே மாதிரியான பார்வை தான் வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேற்று விஜய் நானும் ஒரு அரசியல்வாதி தான், எல்லா அரசியல்வாதிகளும் எங்க போவாங்களோ அதே இடத்துக்கு போறேன் அப்படிங்கறது சொல்றார். இது வரைக்கும் நீங்க விஜய் ஒரு நடிகராக அவருடைய கேரியர்ல என்னைக்காவது விஜய் இந்த சர்ச்சில் நின்று ப்ரே பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு போட்டு நம்ம பார்த்துருவோம், இல்ல செய்தியாவது கேள்விப்பட்டிருப்போமா? விஜய் வந்து இப்ப நம்ம தெரியும், நார்மலா தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களை பார்த்திருப்போம். நீங்க எந்த குரூப்பை சேர்ந்தாலும் சர்ச்சஸ்க்கு போவாங்க. அது வந்து ஜீசஸ் இருக்கிற சர்ச்சோ இல்ல அன்னை மாதா இருக்கிற சர்ச்சுக்கோ போவாங்க. இது நம்ம எல்லாரும் பார்த்திருக்கக்கூடிய ஒன்று. ஞாயிற்றுக்கிழமையானா இது தொடர்ச்சியா நடக்குங்கிற காட்சியில பார்த்திருக்கோம். ஆனால் விஜய் இன்னும் சொல்ல போனா ஜோசப் விஜய் தன்னை டிக்ளேர் பண்ற, அது ஓகே தான். அந்த விஜய் என்னைக்காவது சர்ச்சுக்கு போயிருக்காரு நீங்க பாத்துக்கலன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனா கோயிலுக்கு போயிருக்காரு. நானே கச்சேரிக்கு போய் கேட்டிருக்கேன். விஜய் வந்து எப்படிங்கன்னா அவர் பிராக்டிசிங் கிறிஸ்டியன் கிடையாது, பிராக்டிசிங் ஹிந்து. ஏன்னா அவங்க அம்மாக்காக கொரட்டூர்ல ஒரு சாய்பாபா கோயில் கட்டி கொடுத்திருக்காரு. அவர் வந்து கோட்டு படத்திற்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா சார்ட்டர் பிளைட் எடுத்துட்டு போய் எல்லாரும் இந்த கோட்டுல வேலை பார்த்தவங்க அவரு புஷியானதெல்லாம் சேர்ந்து போய் சாய்பாபா கோயில சாமி கும்பிட்டு வந்தாங்க. இதுவும் நம்ம காட்சிகளை பார்த்தோம். இது நிறைய பார்த்திருக்கோமே தவிர அவர் சர்ச்சுக்கு போனதுங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் முட்டி போட்டுட்டு போறாருன்னா அப்ப ஓட்டு வேணுங்கிறதுக்காக என்ன வேலை வேணாலும் நானும் செய்வேங்கிற இடத்துக்கு விஜய் நகர்றார். எனக்கு வாக்கள் வேணும், எனக்கு வந்து எல்லா இடங்களையும் நான் போனா ஒரு பொதுவா ஒன்று சொல்லுவேன், இந்த ஊர்ல மாரியம்மன் கோயில் இருக்கு, இந்த ஊர்ல வந்து மசூதி இருக்கு, இந்த ஊர்ல சர்ச் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதை நான் அப்படி ஆரம்பிப்பேன். அது கூட ஒரு எல்லாரும் செய்யற மாதிரி நானும் செய்யறேன். ஆனா நான் அது அப்பட்டமாக இந்த மத அரசியலை கையில் எடுக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இப்ப உங்களுக்கும் பாஜகவிற்கும் ஒரு கொள்கை எதிரான பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு? இப்ப பிரதமர் மோடி வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிகிற நேரத்துல காசி கோயிலுக்கு போவாரு, முங்கி எந்திரிப்பாரு, ராமேஸ்வரம் போய் போவாரு, எல்லாரும் குகைக்குள்ள போய் உட்கார்ந்து இருப்பாரு. இதெல்லாம் நம்ம காட்சியில பார்த்திருக்கோம். சில நேரம் வந்து எம்சிசிக்கு பொருந்தாதுங்க, எம்சிசியில அதை வந்து பீட் பண்ற மாதிரி இருக்கு, நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீ அன்னைக்கு ஃபுல் போக்கஸ் வந்து கேமரா போக்கஸ் வந்து மோடி ஒரு தீவிர பக்தர், மோடி ஒரு ஆன்மீகவாதி, மோடி வந்து ஒரு பிரமாதமா சாமி கும்பிடுவாரு, இதுதான் ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஏன்னா வட இந்தியால வாக்களிப்பு குறிப்பா வந்து மோடி அவர்கள் வந்து குறிப்பா ஒரு இந்து சார்ந்த கோயிலுக்கு மட்டும் தான் போவாரு. ஆனா விஜய் அவர்கள் போறப்போ 3 கோயிலுக்கும் போறது அப்படிங்கிறது தன்னை ஒரு மதச்சார்பற்ற எல்லா மதமும் சம்மதமா பார்க்கக்கூடிய ஒரு நபர் நிரூபிக்கிறாரோ? இல்லங்க, ஜெயின் கோயில் இல்லையா? ஜெயினிசம் இருக்கு. இந்தியால எத்தனை மதங்கள் இருக்குங்க? எவ்வளவோ மதங்கள் இருக்குல்ல. எல்லா மத கோயில்களுக்கும் போக வேண்டியதானே? ஏன் 3 கோயிலோட நிப்பாட்டாரு? 3 தான் பிரதானம், ஏன் 3 தான் மெஜாரிட்டியா? மத்த மைனாரிட்டி சாமியா? எனக்கு புரியலையே. என்ன 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 கதை வராங்க? அதான் நீங்க ரெகுலரா எனக்கு வந்து சாமி பக்தி இருக்கு, காலைல எந்திரிச்சோடனே நான் சாமி முகத்துல தான் முழிப்பேன், இப்படிதான் தமிழ்நாடு ஜனங்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக தன்னை வெளிக்காட்டிட்டு இருந்தாருன்னா ஓகே. ஒவ்வொரு விஜய் போகும்போதெல்லாம் ஒரு கோயில், புஷியானந்த் சொல்லுங்க, புஷியானந்த் எல்லா கோயிலுக்கும் போவார், இந்து கோயிலுக்கு தான் போவார், அவர் எல்லா கோயிலுக்கும் போயிடுவாரு, பூஜை பண்றப்பாரு, இதெல்லாம் நடக்கும் பார்த்திருக்கும். விஜய் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நேற்று திருச்சியில போயிட்டு நீங்க முதல்லங்க திருச்சி கிழக்குல விஜய் நின்னதுக்கான காரணம் என்ன? பெரம்பூர் நமக்கு தெரியல, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியல. கூடுதலாக அவர் கான்பிடன்ட் ஆனா எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கம்மியா தான் இருக்கு. அப்ப வேறொரு தொகுதியில நிக்கலாம். எந்த தொகுதியில? கிறிஸ்டியன்ஸ் அடர்த்தியாக வாழ்கின்ற திருச்சி கிழக்குல நம்ம நிக்கலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்றாரு. அதுவே வந்து என்ன கணக்கு? நான் சொல்றேன்ல, நான் இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, ஒரு காஸ்ட் நியூட்ரல் ரிலிஜியஸ் நியூட்ரல் லீடரா இருக்கக்கூடிய விஜய் எப்படி வந்து அந்த தொகுதியை மேல சூஸ் பண்ணலாம்? அதே தப்பு இல்லையா? எம்மதமும் சம்மதம் எல்லா மக்களும் உங்களுக்கு வாக்களிப்பார்கள்னா நீங்க கிறிஸ்டியன் அதிகமா வாழ்ற ஊரை போய் ஏன் சூஸ் பண்றீங்கிறதே முதல்ல ஒரு கோளாறு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஊர்ல நான் வந்து கிறிஸ்டியன்ஸ் பிரதானமா இருக்கிறாங்க, நான் போய் சர்ச்சுக்கு போறேன், நான் முட்டி போட்டுட்டே போறேன், நான் அதை ஈக்குவல் பண்ற மாதிரி நான் வந்து கோயிலுக்கும் போறேன், ஈக்குவல் பண்ற மாதிரி நான் வந்து மசூதிக்கு போறேன் அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு மத அரசியல் வெளிப்பாடு தானே. இதுல வந்து சாமி பக்தி எங்க இருந்துச்சு? எல்லா மதத்தோட வாக்களும் எனக்கு வேணும், மக்களோட வாக்கள் இல்ல, மதமாக பார்க்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பார்ப்பது கிடையாது. ஆனா விஜய் அதை தூண்டுறாரு. எதுக்காக செய்யறீங்க நீங்க? இந்த நேரத்துல உட்கார்ந்து நீங்க திருச்சி கிழக்கு மக்கள் வீடு வீடா போயிருக்கலாமே, இல்ல இன்னும் 4 பாயிண்ட் திருச்சி கிழக்கு சார்ந்த பிரச்சனைகளை பேசிருக்கலாமே. அதை நீங்க பேசவே இல்லை, அதை பேச மறுக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்களேன், இந்த தமிழ்நாட்டுல எந்த ஒரு தலைவருமே தொகுதி பிரச்சனைகள் பேசாம இந்த மண்ணை ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா விஜய் நான் சொல்றேன் நிறைய பெர்சன்டேஜ் வாங்குவாரு, ஆனா ஒரு தொகுதி பிரச்சனை குறித்து ஒரு வேட்பாளர் கூட பேசிருக்க மாட்டாங்க. கன்னியாகுமரி போறாரு விஜய் அவர்கள். கன்னியாகுமரி போனப்ப மீனவர் சார்ந்த பிரச்சனை வந்து மையமா வச்சு வாக்குறுதிகளை வெளியேறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஓகேங்க, ஓகே. மீனவர் பிரச்சனை என்ன சொல்றேன், நீங்க கன்னியாகுமரி போறாரு, மீனவர் பிரச்சனை பேசினாரு. நீங்க நெல்லை போனாரு, அங்க நெல்லையில இருக்க பிரச்சனைகள் குறித்து பேசினாரா? பெரம்பூர்ல ஆரம்பிச்சாரு, பெரம்பூர் பிரச்சனைகள் குறித்து பேசினாரா? வில்லிவாக்கம் போனாரு, இல்ல வில்லிவாக்கம் போகல, குளத்தூர் போனாரு, குளத்தூர்ல பிரச்சனைகள் சார்ந்து. சென்னை கூட நான் சுருக்கிறேன், குளத்தூர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க போக வேண்டாம். சென்னை குறித்து பேசினாரா? நெல்லையில பேசினாரா? காரைக்குடி போனாரு, பேசவே இல்லை. வேற சில ஊர்களுக்கு போனார், சில மாவட்டங்களுக்கு போனார், அந்த மாவட்ட சார்ந்த பிரச்சனைகளை பேசினாரா? அதுதான் நான் சொல்றேன். நீங்க வேட்பாளர்களை நோட்டீஸ் வாங்கி பார்த்திருப்பீங்க, எல்லா கட்சி நோட்டீஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நீங்க ஒரு தொகுதியை சார்ந்தவர்னா
உங்களோட தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத ஒண்ணு வாய்மொழியா பேசியிருப்பார், இல்ல வந்து எழுத்துப்பூர்வமா கொடுத்திருப்பார், நோட்டீஸா கொடுத்திருப்பார். நீங்க விஜய் கட்சியில நான் இருக்கிற பல பேரோட நோட்டீஸ் நான் வாங்கி பாக்குறேன். எல்லாரும் ஒரே ஃபார்மட் தான். விஜய் முதலாக பெண்களுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் அவங்க நோட்டீஸா போட்டு கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த அப்டேட் பண்ணல, எதுவுமே பண்ணல. தொகுதி சார்ந்து விஜய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப புதுக்கோட்டையில ஒருத்தர் நிக்கிறாருன்னா புதுக்கோட்டையில என்ன பிரச்சனை இருக்கு, அந்த புதுக்கோட்டையில இருக்க பிரச்சனை நான் எப்படி தீர்க்க போறேங்கிறத மக்கள் வாக்களிப்பாங்க. சட்டமன்றத்திற்கு நீங்க போய் எங்க மக்களுக்கு நீ குரல் கொடுங்க. மதுரை மக்கள் மதுரை பிரச்சனை தான் வாக்களிப்பாங்கல்ல. அதுவே விஜய் செய்யல, விஜயும் செய்யல, விஜயோட வேட்பாளர்களும் செய்யல. அது ஏன் செய்ய மறுக்கிறீங்க நீங்க? ஏன்னா உங்கள்ட்ட கண்டென்ட் இல்ல. கண்டென்ட்டே இல்லாத காரணத்தினாலதான் நீங்க பல இடங்களும் அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா கன்னியாகுமரி போகும்போது அது மீனவர் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் பேசுறீங்க. ஒவ்வொரு ஊருக்கும் நிலம் சார்ந்த பிரச்சனைகள். கடலூர் போயிருந்தீங்கன்னா கடலூருக்கு சில ஸ்பெசிபிக்கான பிரச்சனைகள் இருக்கு. நீங்க மதுரை பக்கம் போனீங்கன்னா மதுரைக்கு சில ஸ்பெசிபிக்கான மதுரை மாநகராட்சி பத்தியே விஜய் அவ்வளவு நேரம் பேசலாம். மாநகராட்சி எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதே பேசலாம், விஜய் பேசல. திருச்சி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பஞ்சமா இருக்கா? நீ காவிரி பிரச்சனை குறித்து விஜய் பேசணும் இல்லையா? இதுல வந்து தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாரு, ஓகே. அந்த ஊர்ல இருக்கின்ற இந்த பிரச்சனை, இவன் வந்து மழை பெய்யுதுங்க, நமக்கு வந்து கர்நாடகா தண்ணி திறந்து விட்டுறாங்க, பிரச்சனை இல்ல. வறண்ட காலத்தில் கர்நாடகா நம்ம பழி வாங்குறாங்களா இல்லையா? விஜய் பேசணுமா இல்லையா? அதற்கு என்ன தீர்வுகளை பாஜக வரைக்கும் முன் வச்சிருக்காங்க? நீங்க வந்து காவிரி வந்து நீர் ஆணையம் வச்சிருக்கீங்களா, அதனால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகளை முன்னெடுப்பணுமா இல்லையா? முல்லை பெரியார் பிரச்சனை குறித்து பேசணுமா இல்லையா? கனிம விலை நீங்க சொன்னீங்க, கன்னியாகுமரி போனார்ல, கனிம வள கொள்ளை குறித்து பேசியிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் தொடர்ச்சியாக பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே சார். இப்போ வந்து தாவேக்கால் நீங்க வந்து பயணிச்சிருக்கீங்க. குறிப்பா தாவேக்கா சார்பா வெளியிடப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது எந்த அளவு வந்து தமிழக அரசியல தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? அது வந்து திமுக அதிமுக எந்த அளவு வேறுபடுது நீங்க பாக்குறீங்க? ஒரு சிறு துளி வகையிலையும் அது வேறுபடல. அதுதான் பிரச்சனை. இந்த தேர்தல் அறிக்கையில விஜய் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, ஆரம்பிக்கும் பொழுதே நான் பல இடங்கள்ல நேரங்களில் சொல்லியிருக்கேன், திமுக அதிமுக ஒண்ணுதான், அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து மகளிர் உரிமை தொகையாக அது பேர் குலவிளக்கு திட்டம்ங்கிற பேர்ல 2000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மீன்பிடி தடை காலத்துக்கு 12,000 கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு ஒண்ணு ஆச்சரியமோ, விஜய் இதெல்லாம் சொல்லாம வித்தியாசமான சொல்ல போறாரு போல இருக்கு. மகளிர் உரிமை தொகையெல்லாம் இல்ல, இலவசங்களே வேண்டாப்பா, அந்த முன்னாடி ஒரு பொண்ணு சொன்ன மாதிரி பாதுகாப்பு தான் முக்கியம், அதனால நமக்கு இலவசங்களே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு உரைக்கு சொல்ல போறாரோ. ஏன்னா ஏற்கனவே ஒரு கூட்டத்துல இதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க 2000 சொல்றாங்கன்னா நான் 2500 சொல்றேன், அவங்க 12,000 சொன்னாங்கன்னா நான் 25,000 சொல்றேன், அவங்க வந்து 3000 சொன்னா நான் 4000 சொல்றேன். இது என்னங்க மாற்றம்? இது என்ன மாற்றம்? திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நீங்க வாழ்க்கை நான் இதோடு சொல்றேன் அப்படின்னா நீங்க அதுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒன்றை ஒரு சில இடங்களில் சொல்லணும். ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையுமே நீங்க அந்த ரெண்டு கட்சிகள் வந்து காப்பி அடிச்ச தேர்தல் அறிக்கையா தான் நான் பாக்குறேன். இது ஏன் பெரிய விவாத பொருளை மாறல பாருங்களேன். நீங்க அன்னைக்கு இந்த மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிற அதுக்கு ஒரு நீங்க வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் ஏற்கனவே எடப்பாடி இங்க அதிமுக வச்சிருந்த திட்டம், அதே திட்டத்தை தொடரணும்னு எடப்பாடி அவர்கள் நினைக்கிறாரு. அதுல கூடுதலாக இந்த வாட்டி நான் பட்டுப்புடவை கொடுப்பேன், நான் நெசவாளர்களை பார்த்த பிறகு எடப்பாடி அவர்கள் முடிவுக்கு வரார். விஜய் நெசவாளர்களை பார்க்கல, தாலிக்கு தங்கம் ஏன் வேணுங்கிற லாஜிக் எல்லாம் தெரியாது. ஆனா அதிமுக நம்ம காப்பி அடிச்சுட்டாரு. நீ 3 சிலிண்டர் கொடுப்பியா, நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன். நீ வந்து கிட்டு கொடுப்பி, முன்னாடி கொடுத்துட்டு இருந்தீங்களா, அந்த கிட்டு திட்டத்தை நான் காப்பி அடிச்சு எழுதிடுவேன். நேவன் வித்தியாசமா நான் வந்து மோதிரம், தங்க மோதிரம் கொடுக்குறேன் பிறந்த குழந்தைக்கலாம். அது சாத்தியமா நமக்கு தெரியல. இன்னொன்னு விஜய் சொல்றாரு, நான் சாத்தியப்படுத்த முடிந்த விஷயங்களை மட்டும் தான் இப்ப சொல்றேன், அதற்கு பிறகு நாங்கள் சொல்லாததை கூட செய்வோம் சொல்லி சொன்னார். எனக்கு என்னன்னா, இதை கூட நீ திமுக தான் காப்பி அடிப்பீங்களா? சொல்லாததை செய்வோங்கிறத கூட நீ கலைஞர் வந்து நீங்க காப்பி அடிக்கிறீங்க, தீய சக்திங்கிறத அதிமுக காப்பி அடிக்கிறீங்க. சுயமாக விஜய் இந்த களத்துல ஏதாவது பேசியிருக்காரா? எனக்குன்னு ஒரு ட்ரேட் மார்க்கா, எனக்குன்னு ஒரு அடையாளமாக விஜய் ஏதாவது பேசியிருக்காரா? எதுவுமே பேசல. இந்த கட்சியில இருந்து இதை உருவிக்கலாம், அந்த கட்சியில அதை உருவிக்கலாம். நீங்க பாருங்களேன், நீங்க வந்துங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு என்பது கொள்கை பிரகடன மாநாடுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நான் அந்த இடத்துல இருந்தேன். ஆனா கொள்கை குறித்து ஒரு சேனல்லையும் ஒரு யூடியூப் சேனல் கூட விவாதங்களே நடக்கல. ஏன்னா எல்லாரும் பார்த்தவொன்னு சொல்லிட்டாங்க, இது திமுக 50%, நாம் தமிழ்ல 50% காப்பி அடிச்சுட்டாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இதே மாதிரி கொள்கையையும் அவங்க காப்பி அடிச்சு எழுதி வச்சிருக்காங்க. வித்தியாசமாக பேசுவதற்கு அது ஒன்றுமே இல்லை. காப்பீட்டு தொகை, அவங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், அவங்க 5 லட்சம் அம்மா காப்பீடு, ஐயா காப்பீடு சொல்லியிருந்தாங்கன்னா நான் 25 லட்சம் சொல்லி சொல்றாரு. அது டெர்ஷியரி கேர் வருங்கிறார். அது எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் யாரை ஒத்துக்குவாங்க? அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட் ஆபரேஷன், கேன்சர் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் சாத்தியக்கூறுலாம் படிச்சாரா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு, நான் அந்த தொகை பத்தி பேசும் பொழுது இன்னைக்கு நான் அவருடைய இந்த 2500 ரூபாய், பிறந்த குழந்தைக்கு மோதிரம், தாலிக்கு தங்கம், பட்டுப்புடவை, 6 சிலிண்டர், 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கின்ற பசங்களுக்கு மாசம் 1000 ரூபாய், அப்புறம் வந்து ஸ்கில் இந்தியா மாதிரி வேற ஒரு திட்டம் சொல்றாரு, நீங்க நான் முதல்வர் திட்டம் மாதிரி அந்த திட்டத்திற்கு, அவர் காலை உணவு திட்டத்தை நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னே எழுதியிருக்காரு, அதை நான் விரிவாக்கம் செய்யறது இருக்கும். நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கணக்கு போட்டீங்கன்னா இன்னைக்கு திமுக மேல எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு, அவங்க 10 லட்சம் கோடி கடனில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னா, விஜய் நாளைக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சா இந்த 10 லட்சம் கோடி கடன் என்பது 20 லட்சம் கோடி கடனாக மாறும்.
விஜய் ஒருவேளை தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், 20 லட்சம் கோடி கடன், அதுக்கு வட்டி மட்டுமே எத்தனை லட்சம் கோடி கட்டுவோம் நமக்கு தெரியல. விஜய்க்கு இதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வரும்? சரி, இதெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, இதற்கான வருவாய் எங்க இருந்து நான் உருவாக்க போறேன், திமுக வந்து இந்த வருவாயை உருவாக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே ரைட்டுங்க, இவர் வந்து விஜய் புதுசா அதை ஒன்று சொல்றாரு, அதுவும் சொல்லல. இல்ல டாக்ஸ் வந்து நான் ஜிஎஸ்டி அவங்கள்ட்ட நான் போராடி நான் நிறைய வாங்க போறேன், இல்ல டெவல்யூஷன் ஃபண்ட்ஸ்ல வந்து எனக்கு மாநிலத்திற்கும் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, 42%, 43%, அதை நான் 50%, 60% ஆக்க போறேன், நான் வந்தாலே மோடி பயந்துருவாரு, எனக்கு நான் கேட்டா கொடுத்துருவாரு, ஏதாவது சொல்லணும்ல. எதுவுமே இல்ல, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் தெரியாது, ஆனா நான் வர்ற காசுலாம் எடுத்து செலவு பண்ணுவேன். எப்படி நீங்க செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு, என்ன ஐடியா இருக்கு அப்படிங்கறதையும் அவர் சொல்லல. இது எங்க இருந்து வரும், இது இல்லாம நான் சொல்லாதையும் செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருக்கும் சொல்றாரு, நீங்க விசைப்படகுல இருந்து சொல்றாரு, பல விஷயங்கள் சொல்றாரு, நான் லோன் வாங்கி கொடுப்பேங்கிறாரு, பிணையில்லா கடன் 20 லட்சம் சொல்லி சொல்றாரு. பிணையில்லா கடன் 20 லட்சம் எந்த பேங்க்குமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரே ஒரு பேங்க்ல விஜய் போய் வாங்க சொல்லிருங்க, நான் பேசுறதை நிப்பாட்டிடுறேங்க. எந்த பேங்க்ல நீங்க, உங்களுக்கு தெரியும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இது பெரிய பிரச்சனையாச்சு. சிதம்பரம் சொன்னாரு பேங்க்குக்கு வந்து சொன்னாரு, பேங்க் மேனேஜர் சொன்னாரு, மன்மோகன் சிங் சொன்னா எனக்கு என்ன, சிதம்பரம் சொன்னா எனக்கு, நான் கொடுக்க மாட்டேன், 4 லட்சத்துக்கு கேட்டாலும் ஷூரிட்டி கேட்பேன், நீ யாருன்னு கேட்பேன், 20 லட்சம் வரைக்கும் அவருக்கு ஷூரிட்டி இல்லாம கொடுப்பேன்னு சொல்லி விஜய் சொல்றாரு. பிணைகள்லாம் கடன் எங்க இருந்து கொடுப்பீங்க, யார் சார் நீங்க? சென்ட்ரல் பேங்க்ல உங்களை அள்ளி கொடுக்குறாங்களா, அப்ப விஜய் பேங்க் தான் திறந்து வச்சிருக்கீங்களா நீங்க? சோ வந்து இந்த கடன் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் விஜய்க்கு எந்த அளவிற்கு ஒரு புரிதல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புரிதலே இல்லாமல் தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க விஜய் வந்து இல்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், சீமான் மாதிரி நான் வேற ஒரு பக்கத்துல நிக்கிறேன், இலவசங்கள் நான் கொடுக்க போறது கிடையாது, நான் வளர்ச்சி திட்டங்கள் மட்டும் பேசுறேன்னா பிரச்சனை இல்லை, ஓகே. விஜய் வந்து வேறு முற்றிலும் வேறான ஒன்று சொல்லப்போனா அவங்களோட ரசிகர்களே நினைச்சுக்கிட்டு இருந்தது அன்னை சர்க்கார் மாதிரி மிக்சி வேண்டாம், ஆடு மாடு வேண்டாம், கோழி வேண்டாம், நம்ம எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, நான் இலவசமா வீடு கட்டி கொடுப்பேன், 2 வீலர் வாங்கி கொடுப்பேன், கார் தான் லட்சியம், வீடு நிச்சயம், இப்படிலாம் சொல்லி சொல்றாரு. இதற்கெல்லாம் எங்கிருந்து காசு வருங்கிறது தெரியல. இந்த இளம் தலைவரே அதை எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க எல்லாம் என்ன எழுதிட்டு இருந்தாங்க, ஸ்டாலின் என் கூட எங்க நிப்பாட்டிருக்காரு பாருங்க, 10 லட்சம் கோடி கடலை நிப்பாட்டிருக்காரு, எடப்பாடி 5 லட்சம் கோடியில நிப்பாட்டினாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கடனெல்லாம் நாங்க குறைச்சு தமிழகத்தோட வளமான மாநிலமா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு அதெல்லாம் டபுள் மடங்கு ஆனா அது மொத்தம் எங்களுக்கு பெரிய கவலை இல்லை, அக்கறை இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்ப யாரா நீங்க தான் கேட்க தோணும் நமக்கு. ஓகே சார், குறிப்பா வந்து இந்த தேர்தல் பிரச்சார நேரத்துல எல்லாரும் வந்து அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணி வழக்கு வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதே சூழல்ல 3 to 8 வரைக்கும் வந்து டைம் கொடுத்தாலும் சரி, 3 to 7 வரைக்கும் டைம் கொடுத்தாலும் 6 மணிக்குள்ளே வந்து தான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு திரும்பக்கூடிய போக்கை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, நீங்க எனக்கு டக்குன்னு அந்த படம் பேரு ஞாபகம் இல்லை, இந்த நாகத்தை பத்தி அபூர்வ நாகம், ஆமா அபூர்வ நாகம்னு ஒரு படம், அதுல வந்து நெல்கல் ரவி நடிச்சிருப்பாரு, கௌதமி நடிச்சிருப்பாங்க. நீங்க ஸ்ரீவித்யாவுக்கு குழந்தை பிறக்காம ரொம்ப நாட்கள் குழந்தை பிறக்காம இருப்பாங்க, நாகத்தை போய் வேண்டிக்குவாங்க, எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை ஒரு நாள் பறக்கும். குழந்தை கரெக்டா 6 மணி ஆனான்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து நாகமா மாறிடும். அவங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அவங்க போய் சாமிகிட்ட வேண்டுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இல்ல நாகரை சாமி கும்பிட்டு வேண்டதுனால உங்களுக்கு நாகமையே வந்து இப்படி பிறந்திருக்கு, அந்த 6 மணிக்கு மேல அப்படி ஆயிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கதையா போகும். அதுக்கு பிறகு ஹீரோயின் ரொம்ப போராடி சாமிகிட்ட எல்லாம் வேண்டி அதை அப்புறம் மனுஷனை மாத்துவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அதான் தோணுது, விஜய் ஒரு 6 மணிக்கு மேல பாம்பா ஏதாவது மாறி வராங்கிறது தெரியல. 6 மணிக்குள்ள போய் நம்ம பனையூருக்கோ இல்ல நீலாங்கரைக்கோ உள்ள பூந்துடணும். இல்லாட்டி மேபி பசியானந்தே 6 மணிக்கு மேல போனா அந்த வேன் கேரவானுக்குள்ள இருந்து பாம்பா எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் சேப்பார் பண்ண இருக்கு, தளபதி நல்லபடியா பாத்துக்கங்க, காலைல 6 மணிக்கு நான் வந்து எழுப்புறேன், திரும்ப தளபதி அப்பதான் மாறுவாரு. ஊர்ல இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் 6 மணிக்கு தான் தீவிரமான பிரச்சாரத்துல இருக்காங்க. எல்லாரும் பொதுக்கூட்டத்துக்கு போறாங்க. ஸ்டாலின் பொதுக்கூட்டம் போடுறாரு, எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் போடுறாரு, சீமான் பொதுக்கூட்டம் போடுறாரு. அவங்களோட ஃபார்மட்டை காலையில இருந்து நான் வாக்கிங்ல மக்களை பார்த்தேன், அதற்கு பிறகு நான் வந்து ஒரு 2-3 இடங்கள்ல பாயிண்ட்ல பார்த்தேன், பாயிண்ட்ல பேசினேன், அப்புறம் 2-3 பாயிண்ட் ரொம்ப வெயில் அடிக்கும் போது மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தாம அவங்க எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டு திரும்ப 4 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன், 5 மணிக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணேன், 6 மணிக்கு நான் பொதுக்கூட்டம் போட்டேன். இப்படிதான் ஒரு ஃபார்மட்ல இருக்கிறாங்க. ஆனா விஜய் இது 6 மணிக்கு மேல அந்த ஆட்டம் ஓடவே ஓடாது, ஏன்னா நான் பாம்பா மாறிடுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. என்ன விதமான அரசியல்னே புரிஞ்சுக்க முடியல. இன்னொன்னுங்க, நீங்க ஒரு ஊருக்கு இப்ப நீங்க நெல்லைக்கு போறாரு, அப்புறம் திரும்ப கன்னியாகுமரி பிளான் இருக்குன்னா நீங்க நெல்லையில தங்க வேண்டிய, நெல்லை ஹோட்டல்ல கூட தங்க வேண்டாம், ஹோட்டல்ல தங்கினா கூட ரசிகர்கள் வந்து அடிச்சு உடச்சிருவாங்கன்னு கூட நீங்க யோசிக்கலாம், பயப்படலாம். இல்ல ஸ்டாலின் சார் எனக்கு போன் பண்ணி ரூம் கொடுக்க கூடாது, எங்களை மிரட்டலான்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். உங்களோட சொந்த கேரவேன்ல தங்க வேண்டியதாருங்க, அதுல எல்லா வசதிகளும் இருக்குல்ல. நீங்க கேரவேன் தானே போயிருக்கீங்க, நீங்க சினிமா ஷூட்ல தங்கினது கிடையாது. அப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுல இருக்கு, எல்லாமே அதுல இருக்கு. அப்படிங்கும் போது கேரவேன்லேயே விஜய் தங்கினாருப்பா, தூங்கினாருப்பா, ஒரு ஆபீஸ்ல போட்டு அவங்களோட மாவட்ட ஆபீஸ்ல போட்டு தூங்கினாரு, காலைல அடுத்த ஊருக்கு போனாரு. இப்படிதானே ஒரு தலைவரோட பிரச்சாரம் இருக்கும். நான் வீட்டுக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாருன்னா நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், நாளைக்கு நீங்க சட்டமன்றத்துக்கு தப்பி தவறி போனீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்கு. நாளைக்கு முதல்ல சட்டமன்றத்துக்கு உள்ள நீங்க ரெகுலரா வருவீங்களா, மக்கள் பிரச்சனை பேசுவீங்களா,
ஏன்னா அவர் சொல்றாரு, நான் தொகுதிக்கு என்னதான் நம்ம என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து திருச்சியும் பெரம்பூரும் நமக்கு தாய் வீடு தானேங்கிறாரு. அவருக்கு முதல்ல 2 தொகுதி ஜெயிச்சா ஒன்று ரிசைன் பண்ணணும் யாரும் சொல்லாம இருக்கிறாங்களான்னு தெரியல. ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறது வேற கதை. அதுக்கு பிறகு நான் மாசத்துக்கு ஒரு முறை இங்க வருவேன். மாசத்துக்கு ஒரு முறையா சார்? நீங்க எம்எல்ஏ சார் அந்த தொகுதிக்கு. மக்கள் எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துல நீங்க வந்து எம்எல்ஏ ஆபீஸ், உங்களுக்கு எம்எல்ஏக்கு ஒரு ஆபீஸ் இருக்கும் சார். அந்த ஆபீஸ் நீங்க உட்காரணும் சார். உட்கார்ந்தா மக்கள் வந்து சார் பெரம்பூர் இந்த பிரச்சனை இருக்கு சார், இது தீர்த்து கொடுங்க. மழை வெள்ளம் அதிகமா வர மாதிரி ப்ரிடிக்ட் பண்றாங்க. நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்திருக்காங்களா, மாநகராட்சி கேள்வி கேளுங்க. நீங்க வந்து மாநகராட்சி மேயர்கிட்ட பேசுங்க, மாநகராட்சி ஆணையர்கிட்ட பேசுங்க. இதெல்லாம் மக்கள் சொல்லுவாங்க வந்து. சார் எனக்கு ஒரு பிரச்சனை சார், தனிப்பட்ட சொல்லுவார் சார், என் போலீஸ் துரத்திட்டு வர்றாங்க சார், அடிக்கிறாங்க சார், என் மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க சார். இதெல்லாம் வருவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் தீர்க்கிறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் கேட்கிறாங்க. அப்ப அப்படியாடா வாடா உட்கார்றா மனு கொடுத்துட்டு போடா ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஆனா விஜய் நான் மாசத்துக்கு ஒரு விசிட் பண்ணுவேன். எதுக்கு விசிட் பண்றீங்க நீங்க? ஏன் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் விசிட் பண்றீங்க வந்து? அதுவே எனக்கு தெரியல. நீங்க அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் நீங்க சட்டமன்றத்துல போய் என்ன பண்ணுவார்? சட்டமன்றத்துக்கு போவாரா, பேசுவாரா, மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குரல் கொடுப்பாரா அப்படிங்கறது எல்லாமே பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அவர் பெரிய ரெஸ்ட்ரிக்டடா இருக்காரு. நான் வந்து ஒரு எலைட் வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப இப்பதான் கொஞ்சம் வெயில் படுது அவருக்கு. அதே அவரால் தாங்க முடியாத நிலைமையில தான் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் விஜய் அடுத்ததாக ஒருவேளை வென்றால் என்ன பண்ணுவார்? இன்னொன்னு ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலங்க, நீங்க இந்த கட்சியை கண்டினியூ பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற எனக்கு பெரிய கேள்விக்குறிகள் இருக்கு. நீங்க இந்த கேம்பெயின் ரொம்ப பீக்கா இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே கடைசி இந்த 3 நாள் அல்லது 4 நாள் தான் விஜய் ரெகுலராகவே வராரு. இந்த கேம்பெயின் ஆபீஸ்க்கு வராரு. முதல்ல பணிமனைக்கு முந்தா நாள் தான் போறாரு. போய் இந்த விசில் கோலம் போடுறாரு. திருச்சிக்கு இன்னைக்கு தான் 2வது தடவையா வர்றாரு. வேறு சில தொகுதிகளுக்கு இன்னைக்கு போறாருங்கிற பார்க்கின்றோம். நீங்க அடுத்த 3 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் கிடையாது, பாராளுமன்ற தேர்தல் தான். அப்போ அடுத்த 3 வருஷத்திற்கு விஜய் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொடுக்குற இந்த பிரம்மாண்டமான போக்கஸை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொடுக்க மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை கட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன சொல்ல போனா நீலாங்கரையில ஒரு 4 பேர் வெளியே நிக்கிறாங்களோ அவங்கள முதல்ல வீட்டுக்கு போங்கப்பான்னு சொல்லிடுவாங்க. விஜய் கிளம்பிட்டார் அந்த கதைகள்லாம் தேவைப்படாது இனிமேல். விஜய் அந்த இடத்துக்கு வரார், இந்த இடத்துக்கு வரார். ஏர்போர்ட்ல யாராவது சார் விஜய் வரான்னு சொன்னா ஓகே ஸ்க்ரோல்ல நியூஸ் போட்டு விடு போங்கப்பா, பிரேக்கிங் எல்லாம் போட வேணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ அப்படி அந்த போக்கஸும் குறைஞ்சிரும், மீடியாவுடைய போக்கஸும் குறைஞ்சிரும். அப்படி இப்ப விஜய் உண்மையில என்ன செய்வார்? ஒரு அறிக்கை கொடுத்தா கூட பெரிய பேச போறாலாம் மாறாது. விஜய் நேரடியாக மக்கள்கிட்ட போய் பேச போறாரா? அதெல்லாம் இன்னைக்கு இருக்க மாதிரி கூட்டமாக ஓடுவாங்களா, மீடியா போக்கஸ் கொடுப்பாங்களா அப்படிலாம் தெரியல. அப்போ அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் இந்த கரியரை விட்டுட்டு வர்றேன், நான் வந்து சினிமாலே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதே கூட ஒரு கதையாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. விஜய் வந்து ஜெயித்தால் வென்றாலும் தோற்றாலும் அவர் சினிமால கண்டினியூ பண்ணுவாரு. இந்த கட்சி எப்படி தொடர்ச்சியா நடக்காது அப்படிங்கறதே கேள்விக்குறிகளா இருக்கிறது. நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.